ஹலோ, வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்காரா. இன்னைக்கு நாம என்ன ஆ, பார்க்க போறோம்னா, மும்பை நமஸ்காரம். இந்தியன்ஸோட ஸ்குவாட் ரிவ்யூ தான் பார்க்க வந்திருக்கீங்க. கைஸ், வெல்கம் டு த ஷோ. வணக்கம் வணக்கம் வணக்கம். வெல்கம் வெல்கம். வணக்கம். மும்பை இந்தியன்ஸ் கடப்பார பேட்டிங் வச்சிருக்கானுங்கடா. பல்டான் கடப்பார பவுலிங் வச்சிருக்கோம். யார் யாரு ஆக்ஷன்ல வாங்கிக்கிறாங்கன்னு நான் படிச்சிடுறேன். ரிட்டென்ஷன் பண்ணது பும்ராவை பண்ணியிருக்காங்க 18 கோடிக்கு. ஹர்திக் பாண்டியா 16 கோடிக்கு. சூரியகுமார் யாதவ் 16, ரோஹித் சர்மா 16. அதை விட்டா திலக் வர்மா ரிட்டென்ஷன் 8 கோடிக்கு. Yes. ஆக்ஷன்ல யார் யார் வாங்கிக்கிறாங்க பார்த்தா ட்ரெண்ட் 12 கோடி. நமந்தீரும் வில் ஜாக்சன் 5 கோடிக்கு வாங்கிட்டாங்க. சான்னர் 2 crores சமபை. ரிக்கல்டன் 1 crores. அப்புறம் நம்ம மும்பை ஒரு பயமா சின்ன எஜமானார திரும்ப வாங்கிட்டாங்க 30 லட்சத்துக்கு. அர்ஜுன் சச்சின் டெண்டுல்கர். அதாவது வேணும்னு சொல்லிட்டு இருந்தாலும் ஃபைனல்ல ஒரு 50 லட்சம் ரூபாய் போட்டு வாங்கினாங்க. ஒரு டைம் விட்டுட்டு செகண்ட் இதுல தான் வாங்கினாங்க. ஏன்னா டெண்டுல்கர்ன்ற மரியாதை கெடுக்குறீங்களாடாடி. என்ன பண்றது, அந்த பேருக்கோசரமே வாங்கினாங்க அவனை. அதெல்லாம் தெரியாது. இந்த ஐபிஎல் சீசன்ல 10 விக்கெட் அவங்களுக்கு ஒதுக்குறீங்க நீங்க. பாக்கலாம், ஃபர்ஸ்ட் பிளேயிங் லெவல்ல அவன் இருப்பானான்னு பாக்கலாம். அண்ணா நோட்லயே விக்கெட் எடுத்தாலும் அது அவருக்கு போட்டு வர்றீங்க, இல்லன்னா அவ்வளவுதான் உங்களை. அண்ணா ஆக்சுவலி இன்னொரு மாட்டா, சென்னையில இருந்து தீபக் சகரை தூக்குனாங்க, அது சமபைடா. 9.25 crores. சமபை. பட் availability for 14 matches. அதெல்லாம் தேவையில்ல, அவன் 6 மேட்ச்ல உனக்கு விக்கெட் எடுத்து கொடுத்துட்டு போயிடுவான். அதெல்லாம் எனக்கு தெரியும். 14 மேட்ச் அவைலபிலிட்டியா? ದೀಪಕ್ ಚಹರ್ ಪ್ಲೇಸ್ ಅಲ್ಲಿ 2 ಯಂಗ್ ಪ್ಲೇಯರ್ಸ್ ತಗೊಂಡಿದ್ದಾನಲ್ಲ ಅವನು ಫ್ಯೂಚರ್ಗೆ. ಯಾರು ಚೆನ್ನೈಯಲ್ಲಿ. ಚೆನ್ನೈ ಓಕೆ, ಅದು ಚೆನ್ನೈ ರಿವ್ಯೂல ನೋಡ್ಬೇಕು. ಅದನ್ನ ಪ್ಲೇಯಿಂಗ್ ಲೆವೆಲ್ நீ படிச்சிடுறான். ரோஹித் சர்மா, ரயான் ரிக்கல்டன், விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ், நமந்தீர், ஹர்திக் பாண்டியா, மிச்சல் சாண்ட்னர், கரண் சர்மா, தீபக் சகர், ட்ரெண்ட் போல்ட், ஜஸ்பிரீத் பும்ரா, இம்பாக்ட் பிளேயர் ராபின் மின்ஸ். ஓகே, மும்பை இது வந்து பேட்டிங் செம பேட்டிங், அவங்க கோர் அப்படியே ரீட்டைன் பண்ணிட்டானுங்க. பவுலிங் செம அட்டாக் இருக்கு. 3 ஃபாஸ்ட் பவுலர், ட்ரெண்ட் போல்ட், பும்ரா, தீபக் சகர். பட் ட்ரெண்ட் போல்ட் பும்ரா இன்னும் இன்ஜுரி இருந்து கியூர் ஆகல. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் ஐபிஎல் he miss out. ஒரு ஆர்டர் டவுட் தானே. 5 to 6 மேட்சஸ் மிஸ் பண்றாரு ஜஸ்பிரீத் பும்ரா அந்த பேக் இன்ஜூரினால. அதனால கொஞ்சம் பும்ராவை எடுத்துட்டீங்கன்னா இந்த கொஞ்சம் பவுலிங் அட்டாக் வீக் தான். நம்ம தீபக் சகரும் எத்தனை மேட்ச் ஆடுவாருன்றது எனக்கும் தெரியல. ஏன் என்ன சவருக்கு ದೀಪಕ್ ಚಹರ್ ಪವರ್ ಪ್ಲೇಲ್ ವಿಕೆಟ್ ತೆಗಿತಾನೆ, ಎಂಡಲ್ಲಿ ತೆಗಿಯಕ್ಕಾಗಲ್ಲ. ಪವರ್ ಪ್ಲೇಲ್ ವಿಕೆಟ್ ಬಿದ್ರೆ ಓಕೆ, ಬಿದ್ದಿಲ್ಲ ಅಂದ್ರೆ. பட் அவன் பவர் பிளே விக்கெட் தொகுத்திருந்தா, பட் ಒಂದು ಮ್ಯಾಚ್ ಆಡ್ತಿದ್ರೆ ನೆಕ್ಸ್ಟ್ ಮ್ಯಾಚ್ அவன் ரெஸ்ட் இன்ஜுரி ஆகுது. அவன் சென்னையில அவன் அப்படிதான் ஆடுவான். 7 மேட்ச் ஆடுவான், 7 மேட்ச் வந்து இன்ஜுரியில ஓடிடுவான். இன்ஜுரினா எப்படி சும்மா விரல சுளுக்கி எடுத்துக்குதா என்ன? அப்படி ஏதாவது ஒண்ணு ஆயிருக்கும். ஆனா செம்ம ஸ்விங் பவுலர் அவன். ஓகேவா, நெக்ஸ்ட் அவன் தான் இருக்கான் இந்தியால ஸ்விங் பண்றதுக்கு. பும்ரா வந்துட்டா பவுலிங் அட்டாக் ஸ்ட்ராங்கா இருக்கும்டா. கண்டிப்பா we miss பும்ரானா. மும்பை இந்தியன்ஸ்ல ஒரு எக்ஸ் ஃபேக்டர் பிளேயர்ஸ் இந்த வருஷம் அவங்க ஆக்ஷன் வந்து இந்த மாதிரி நல்லா பண்ணுவாங்கன்றவங்க வந்து ஒரு 3 பேர்னா. ராபின் மின்ஸ் அந்த ஒரு பிளேயர்னா, ஜார்க்கண்ட் சேர்ந்த பையன். நெக்ஸ்ட் கிறிஸ் கெயில்னா அவன் தானா, சரியான பேட்ஸ்மேன். ஓகே, ராபின் மின்ஸ் நல்ல பேட்ஸ்மேன். ஓகே, டொமஸ்டிக்லாம் நல்லா தான் பண்ணியிருக்கான். பட் ஆனால் எடுத்தோடனே கிறிஸ் கெயில் லெவலுக்கு போவேனா. நீ வேணா பாரு, ஒரு யூடியூப்ல ஒரு சில ஷார்ட்ஸ் எல்லாம் இருக்கு. அந்த ஷார்ட்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்தேன்னு வச்சுக்கோ, அச்சசன் கிறிஸ் கெயில் எவ்வளவு ஃபோர்ஸ் கொடுப்பாரோ அந்த ஃபோர்ஸ் கொடுப்பான். லாஸ்ட் இயர் குஜராத் மிஸ் பண்ணிட்டாங்க அவனை. அண்ட் அல்லா கசன் ஃபர்னா அந்த பிளேயர் மிஸ் அவுட் பண்றாரு இந்த ஐபிஎல்ல. லெஃப்ட் பண்ணி முஜிபுர் ரஹ்மான் உள்ள வராரு. ஆனா அந்த மாதிரி ஒரு மிஸ்டரி ஸ்பின்னர் நம்ம வருண் சக்கரவர்த்தி மாதிரி நானா அந்த பிளேயரு.
மிஸ் பண்ணிட்டாங்க. டெஃபினட்டா இருந்தா ஃபர்ஸ்ட் மேட்ச் சென்னைக்கு ஒரு த்ரெட்டா இருந்திருக்கும். அந்த அல்லா கசன்ஃபர் ரொம்ப சென்னைக்கு கஷ்டப்பட்டாங்க. த்ரெட்டா தான் இருக்கு. ஏன்னா ஸ்டாண்டர் இருக்காரு உள்ள. ஃபேன்னர் இருக்காரு. மிச்சல் சாண்டர் ஒருத்தரே போதும் சென்னை பிட்ச்ல பூந்து விளையாடிடுவாரு. வருவாருன்றியா? அலாட் வித் கரண் சர்மானா கரண் எக்ஸ் சார் சிஎஸ்கே பிளேயர். கரண் சர்மாவும் இன்னொன்னு தீபக் சகர் சிஎஸ்கே பிளேயர். தீபக் சகர், மிச்சல் சாண்டர் இவங்கலாம் சிஎஸ்கே சென்னை போய் சென்னை ஓரளவுக்கு செட் ஆயிட்டு இருக்கோன்றேன். அவங்களுக்கு சென்னை பிச் நல்லா தெரிஞ்சிருக்கும். அதனால சான்ஸ் இருக்கு சென்னையை வந்து இவங்க பீட் பண்றதுக்கு. அண்ட் பெவான் ஜேக்கப்ஸ்னா இந்த ஒரு பிளேயர் சாம பிளேயர். எக்ஸ்ட்ரா கவர்ஸ் மேல தூக்கி ஒரு ஃபாஸ்ட் பவுலரை 6 அடிக்கிறானா அது இந்த பிளேயர் கன்ஃபார்ம். நியூசிலாந்து பிளேயர். இப்படி தாண்டா நீ ஜாக்கா பேத்தல்னு சொன்னீங்க. இங்கிலாந்து சீரிஸ்ல அவன் ஆடினதை பார்த்தா எனக்கு சிரிப்பா வந்துருச்சு. ஏய் ஐபிஎல் ஆடலாம்டா சொல்ல முடியாது. அப்போ அவன் ஐபிஎல் மட்டும் தான் பெர்ஃபார்ம் பண்ணுவான்னு சொல்ல வரீங்களா? ಡೆಬ್ಯೂ ಸೀರೀಸ್ ಅಲ್ಲಿ ಆಗುತ್ತೆ, ಅದು ಕಾಮನ್. ಡೆಬ್ಯೂ ಸೀರೀಸ್ ಒಂದು இப்போ டெபியூ சீரிஸ் எல்லாருக்குமே பெருசா அமைஞ்சது இல்ல. எம்எஸ் தோனி எடுத்துக்கோ, விராட் கோலி எடுத்துக்கோ, இப்ப ಡೆಬ್ಯೂ ಸೀರೀಸ್ ருத்ராஜ் கூட அவனுக்கு டெபியூல அவனுக்கு பெருசா பண்ணது கிடையாது. அதுக்கப்புறம் தான் எல்லாம் வளர்ந்து வந்தாங்க. அதே மாதிரி இங்க சின்னசாமி ஸ்டேடியம் செட் ஆயிடுவான். பெவான் ஜேக்கப்ஸ் நியூசிலாந்து பிளேயரு, ஆல்ரவுண்டர் பிளஸ் அவன். ಚೆನ್ನಾಗಿ ಆಡ್ತಾನ್ರ. ಒಂದು ஆப்ஷன் இருக்கு அவன். பட் ஆனா பிளேயிங் லெவல்ல வருவானான்றது டவுட் தான். நம்ம கைரன் பொலார்டு, டிம் டேவிட் இந்த மாதிரி ஸ்டேஜர்ல எம்ஐக்கு ஒரு ஃபினிஷர் தேவை அந்த லாஸ்ட்லன்னா டெஃபினட்டா அந்த பிளேயர் ஆடுவாங்க. அண்ட் ரைட் ஆம் மீடியம் ஃபாஸ்ட் பவுலர் ஆல்சோ டெஃபினட்டா ட்ரை பண்ணுவானா. எனக்கு தெரிஞ்சு மும்பை இந்த மாதிரி ஒரு நல்ல பிளேயரெல்லாம் வெளியே உட்கார வச்சதால சரித்திரம். நீ சொன்னது கரெக்ட். மும்பை வந்து திடீர்னு ஒருத்தன் ஆட வைப்பாங்க. இவெல்லாம் ஆடுவானா பிளேயிங் லெவல்ல நினைக்கும் போது திடீர்னு ஒருத்தன் ஆடுவான். அப்படி ஆடினவன் தான் திலகவர்மா, நமந்தீர், நேயல் வெதைரா இவனுங்களாம் அப்படிதான் ஆடினானுங்க. ஸோ அந்த மாதிரி இந்த பிளேயரும் ஆடுறதுக்கு சான்ஸ் இருக்கு. இன்னொன்னு ஏதாவது ஒரு இந்தியன் பிளேயர் நமக்கே தெரியாம ஒருத்தன் ஆடுவான் நல்லா. ஆக்ஷன்ல ஒண்ணு வில் ஜாக்ஸை எடுத்துட்டு போய் ஆர்சிபி ஒன்னஸ்லாம் கை குத்துட்டு வந்தான்ல மும்பை ஒன்னஸ். பட் அத நீ என்ன நினைக்கிற? நான் என்ன நினைப்பேன், அவங்க ஹெவியா ஃபில் சால்ட் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் வில் ஜாக்ஸ் எங்க எடுக்க முடியும்? சான்ஸே கிடையாது. அதுக்கு அது மீன் பண்ணல. நான் என்ன சொல்ல வரேன்னா, அவன் ஆட வைக்காம நீ ரயான் ரெக்கல் தான் போவாங்கன்றியா? ஓப்பனு ಡೆಫಿನೆಟ್ வில் ஜாக்ஸ் பெட்டர் ஆல்ரவுண்டர் ஆப்ஷன் இருக்கு ஆர்சிபிಗೆ. ಚೆನ್ನಾಗಿ நான் எல்லாரும் வில் ஜாக்ஸ்னு கதறோம். ஆனா நீ ரயான் ரிக்கல்டனோட பேட்டிங் பார்த்துட்டு எதுக்குடா வில் ஜாக்ஸ் ரயான் ரிக்கல்டன் ஆடுவாங்க. கண்டிப்பா குவிண்டன் டிகாக் எப்படி இருந்தாரு ரோஹித் சர்மா கூட, அதே மாதிரி ரயான் ரிக்கல்டன் தான் டெஃபினட்டா. வில் ஜாக்ஸ் ஆல்ரவுண்டர் ஆப்ஷன் ಸಿಗುತ್ತಲ್ಲ ಒಂದು. பட் வில் ஜாக்ஸ் ಅಲ್ಲ 2 ಓವರ್ ஏமாத்தி போட முடியும். விக்கெட் கீப்பர் வேற யாரும் இல்ல. ஸோ அருண் தான் கரெக்ட். அவன் தான் ஆடுறதுக்கு சான்ஸ் நிறைய இருக்கு. ஏன்னா விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் இல்லை. ஏன்னா இஷான் கிஷனை விட்டுட்டாங்க இவங்க. ரயான் ரிக்கல்டன் மெய்யே ரீஸ் கிளப்ல இருக்காரு. அவரை பத்தி நீங்க எதுவும் பேசவே மாட்டேன்றீங்க. அவரை பத்தி நாங்க அவன் அந்த அளவுக்கு டைம் இல்ல பேசுறது வேஸ்ட். அவன் நல்ல பவுலர் தானே. ஆர்சிபிலயே நான் வந்து ரீஸ்டாப்லயே யார வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் பும்ரா கிடையாது. பும்ரா இல்லனா நீ எந்த பிளேயர் ஆப்ஷனே ட்ரென்போல்ட், ரீஸ்டாப்லே, அப்புறம் இன்னொரு ஃபாஸ்ட் பவுலர் இப்ப சொன்னீங்கன்னா தீபக் சகர். மூணு பேர் தான் எத்தனை போவாங்க. கரெக்ட் தான். பும்ரா இல்லனா ஆப்ஷன் கிடையாது. ஆனா ரீஸ்டாப்ல அந்த அளவுக்கு பண்ணுவானா? எனக்கு என்ன சின்ன ஸ்டார்ட் பண்ணலாம்னு சின்ன எஜமா வச்சு ஸ்டார்ட் பண்ணலாம். நல்லா இருக்கு ஐபிஎல். சைடிஸ்க்கு பால் வீசினா ஞாபகம்டா. 2-3 மேட்ச் வந்து அர்ஜுன் டெண்டுல்கர் யூஸ் பண்ணுவாங்கன்னு தான் எனக்கு தோணுது. ஆக்சுவலி லெஃப்ட் ஆர்ம் ஸ்பேசர் நல்லா தான்டா போடுறான். ஆனா ஸ்பீடு கொஞ்சம் அந்த அளவுக்கு இல்ல. பட் அவனை பத்தி பேசுறேன்னு சொல்லிட்டு கலாய்க்கிற மாதிரி பேசுறீங்க பாத்தியா? அது என்னால ஏத்துக்க முடியலடா. சின்ன எஜமானர் பத்தி கலாய்க்கல இல்ல. நான் நிஜமா உண்மையான ரீசன் என்னன்னா அவரோட ஸ்பீட் கிடையாது. ஸ்பீட் இருந்தா டெஃபினட்டா ஒரு லெஃப்ட் ஹேண்ட் சீமர். இந்தியால லெஃப்ட் ஹேண்ட் சீமருக்கு டிமாண்ட். கரெக்டா அந்த லென்த் இன்னும் வைக்க மாட்டாங்கறான். இப்போதைக்கு அவங்க அப்பா பேர்ல தான் தவிர அவங்க அப்பா இல்லனா இவெல்லாம் டீம் உள்ளே வந்து நிக்கிற. மும்பையை பொறுத்தவரை அவனுக்கு சொல்ல முடியாது நான் திடீர்னு யார் இறக்குவாங்கன்ட்டு. அவர் சொல்ற மாதிரி இவரு வில் ஜாக்ஸ் இறக்குனாலும் இறக்குவாங்க திடீர்னு.
பட் வில் ஜாக்ஸ் இறக்க முடியாதுடா. ஏன்னா ரியான் ரிக்கல்டன் வந்து விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன். ஆனா ஃபர்ஸ்ட் மேட்ச் இறக்கி தானே ஆகணும், வேற வழி ஆனா கிடையாது. ஃபர்ஸ்ட் மேட்ச் இறங்கினா வேற வழி இல்லண்ணா. ஹர்திக் பாண்டியா ஃபர்ஸ்ட் மேட்ச் தானே. இருக்குடா. விக்கெட் கீப்பர் ஆனா இல்லண்ணா ஹர்திக் பாண்டியா பதிலா இருக்குவாங்க. விக்கெட் கீப்பர் யாரா? ரயன் ரிக்கல்டன். நீ 4 ஃபாரினர்ஸும் ஆடிடுவாங்க. ஓ ಓಕೆ ಮುಂಬೈ 3 ಫಾರಿನರ್ಸ್ எப்பவும் ಆಡುவாங்க. நான் இதெல்லாம் நான் சொல்றேன். ಬ್ಯಾಟಿಂಗ್ ಯೂನಿಟ್ ಚೆನ್ನಾಗಿದೆ ಇದ್ರದ್ದು. ಬ್ಯಾಟಿಂಗ್ ಯೂನಿಟ್ ಸೂಪರ್, ಬಾಲಿಂಗ್ ಯೂನಿಟ್ ಬುಮ್ರಾ ಬುಮ್ರಾ ಅಂದ್ರೆ ಓಕೆ, ಬುಮ್ರಾ ಇಲ್ಲ ಅಂದ್ರೆ ಸ್ವಲ್ಪ ಕಷ್ಟ. ರೈಸ್ ಟೋ ಪ್ಲೇ ಇಲ್ಲ ಇದಾರೆ, ಬ್ಯಾಕಪ್ ರೈಸ್ ಟೋ ಪ್ಲೇ. ಬಟ್ ಒಂದು ಅಷ್ಟೆಲ್ಲ ಬೌಲಿಂಗ್ ஓகே ನೋಡ್ಬೇಕು. அருண், நீ வந்து சென்னை பிச்சில் வில் ஜாக்ஸ் வந்து ஆட வச்சா நல்லா இருக்குன்ற கரெக்டா? இப்போ ஓப்பனிங் மேட்ச்சுக்கு நல்ல ஹிட்டரு ப்ளஸ் பவுலிங்கும் போடுவான். ಅದು ಒಂದು நல்ல ಆಪ್ಷನ್. ಅಲ್ಲಿ ವಿಲ್ ಜಾಕ್ಸ್ ಆಡ್ತಿದ್ರೆ ರಾಬಿನ್ ಮಿಂಜಾ ವಿಕೆಟ್ ಕೀಪರ್ ಆಗಿ ತಗೋಬೇಕು. ರಾಯಲ್ ರಿಕಲ್ಟನ್, ರಾಬಿನ್ ಮಿಂಜಾ, ಅವನು 3 ಜನ ಆಡಿಸಬಹುದು. ಇನ್ಕ್ಲೂಡ್ ಮಾಡಿದ್ರೆ ರಾಬಿನ್ ಮಿಂಜಾ ಆಡಿಸ್ಬಿಟ್ಟು ರಿಕಲ್ಟನ್ ಆಡಿಸಬಹುದು. ಓಕೆ, ಸೊ ರಿಕಲ್ಟನ್ வில் ஜாக்ஸ் டீம்ல இருக்கதாண்டா போறான். அவன் பவர் ஹிட்டர். டேய் ஃபர்ஸ்ட் மேட்ச்ல இருப்பான், அதுக்கப்புறம் அவன் பெர்ஃபார்மன்ஸை பொறுத்து தான் ரியான் ரிக்கல்டன். ஃபர்ஸ்ட் மேட்ச்ல ஃபர்ஸ்ட் 2-3 மேட்ச்ல பாப்போம் யார பிளேயிங் அவனோட மெயின் வில் ஜாக். First match against CSK க்கு ஹர்திக் பாண்டியா has been banned. Last year slow run rate ரேட்ல பவுலிங். இப்போ அந்த ஸ்லாட் நம்பர் 5 சூர்யாவை 5 தள்ளி நம்ம வில் ஜாக்ஸை நம்பர் 3 ஆட வைப்பாங்க. வச்சுதான் ஆகணும், வேற வழி கிடையாது. தீபக் சகரும் எப்படியோ ஸ்பின் ட்ராக் தான் சிஎஸ்கேல கொடுக்க போறாங்க, கன்ஃபார்ம் டெஃபினட்டா. அதுல எந்த மாற்றமும் இல்ல. அவங்க வந்து ட்ரெண்ட் போல்ட்டையும் தீபக் சகரை மட்டும் தான் அப்ரைட் ஆடிட்டு, ஸ்பின்னிங் யூனிட்காக வில் ஜாக்ஸ், விசால் சாண்டர், ஐயோப்பா சாமி அந்த முளசடை இட்டா சொல்றதுலே தெரியல, கரண் சர்மா, இவங்க 3 பேர் இருக்காங்க. அண்ட் இந்தியா டீம் இருக்குது. ஃபர்ஸ்ட் மேட்ச் கேப்டன் படும்போது ரோஹித் சர்மான்றது எனக்கு மும்பை சைட்ல இருந்து வர்றது வந்து சூர்யா தான் கேப்டன். சூர்யா தான் ஃபர்ஸ்ட் மேட்ச் தர மாட்டாங்க. சூர்யா வந்து பேட்டிங் அவன் நல்லா ஆனாலும் டீம் நல்லா பண்றோம். சூர்யா கிட்ட இருக்கிற பிளஸ் அதான். அது இந்தியாக்கு மும்பை இந்தியன்ஸ் சொல்ல முடியாது. சூர்யா அடிச்சுதான் ஆகணும். ஆனா லாஸ்ட் டைம் இந்த மும்பை இந்தியன்ஸ் கிடையாது. இந்த டைம் அவங்க நல்லா ஜெல் ஆவாங்க. இந்த டைம் செவ்வையா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆனா இருக்காங்க கம்பேர் தென் லாஸ்ட் இயர். ಕರೆಕ್ಟ್ ಫಾರ್ಮ್ ಹಾರ್ದಿಕ್ ಪಾಂಡ್ಯ ಚೆನ್ನಾಗಿದೆ, ಸ್ಟ್ರೈಕ್ ರೇಟ್ ಹೈ ಇದೆ. ಸೊ ಟಿಪ್ ಪಾಂಡ್ಯ ಫಾರ್ಮ್ ಚೆನ್ನಾಗಿತ್ತು, ಬಟ್ ಅವನು ಇನ್ನೂ ಕ್ವಶ್ಚನ್ ಮಾರ್ಕ್. ಮುಂಬೈ ಅವನೇ ಕ್ಯಾಪ್ಟನ್ ಅಲ್ಲ, ಅವನೇ சரியா கேப்டன்சி சொல்லுவீங்களா? லாஸ்ட் இயர் அவன் ப்ரூவ் பண்ணல, ஓகேவா? ಈ ಸಾರಿ ಅವನೇ ಕ್ಯಾಪ್ಟನ್. அதான் கேப்டன்சி சேஞ்ச் ஆனதால கொஞ்சம் இஷ்யூ போனதால ஓகே அட்டிக் பாண்டியா கப் அடிச்சு கொடுக்கறோம்னா தான் நீங்க நல்ல கேப்டன் ஒத்துப்பீங்க. இல்ல அட்டிக் பாண்டியா பெஸ்ட் கேப்டன்ரா. ஏன்னா ஜிடிக்குலாம் செம்மையா பண்ணிருக்கான். லாஸ்ட் டைம் அந்த கொஞ்சம் மனஸ்தாபம் இருந்துச்சுனா மும்பைல, அதனால நான் வந்து லாஸ்ட் டைம் குவாலிஃபை ஆகல. இந்த டைம் நல்லா எல்லாமே சால்வ் ஆயிடுச்சு. சோ இந்த டைம் ஒரிஜினல் கேங்ஸ்டர் வருவாங்க திரும்ப. எந்த இடத்துல முடிப்பாங்க? ஐபிஎல் முடியும் போது இது எந்த இடத்துல இருக்கும் சொல்லு? இதா ஃபைனல் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஃபைனல்ல கப் அடிப்பாங்களா இல்ல செகண்ட் பிளேஸ்ல பிடிப்பாங்களா? அது ஆப்போனன்ட் பொறுத்து இருக்கு. நம்ம சிஎஸ்கே வந்தா ஈஸியா அடிச்சிருவோம். ஒரு நிமிஷம் இருனா, ஃபைனல்ஸ்னு வந்தா மும்பை தான் வின்னு. சரியா? இந்த கதையே வேணாம். சரிப்பா, இந்த அப்படி டைம் சொல்லக்கூடாது. இந்த டைம் சொல்லக்கூடாது. ஃபைனல் வந்தா மும்பை இந்த டைம் சென்னை அடிக்கும். சென்னை ஃபைனல் வருமானதே ஒரு क्वेश्चन மார்க் தான்ல. மும்பை ஃபைனல் வந்தாவே ஒரே டைம் தான் துண்டு தவறும், அதுக்கு மேல தவறாது மும்பை. இது அவங்க ஃப்ராட் பண்ணினாலே ஃபைனல் வின் பண்றாங்க. ஆமா அதெல்லாம் வாஸ்தவம் தான் bro. ಮುಂಬೈ ವಿನ್ ಆಗಲ್ಲ ನನ್ನ ಪ್ರೆಡಿಕ್ಷನ್ ಫೈನಲ್. சரி, எந்தெந்த பிளேஸ்ல முடிப்பாங்க லாஸ்டா நான் வர டிபேட்டுக்கு? எனக்கு ஃபைனல் வருங்க, மத்தவங்க எல்லாம் நீங்க சொல்லுங்க. ஃபைனல்ல வரும்ன்ற நீ. சரி, ஃபைனல் கண்டிப்பா ப்ரோ என்ன பொறுத்தவரைக்கும் செமி ஃபைனல் வரையும் வருவானுங்க ப்ரோ, அதுக்கு மேல வர மாட்டாங்க. சரி ஃபனா நீங்க? சரி ಆ ಸೆಮಿಫೈನಲ್ ಬರುತ್ತೆ, ಫೈನಲ್ ವಿನ್ ಆಗಲ್ಲ. ಫೈನಲ್ ಹೋಗಲ್ಲವಾ? ಫೈನಲ್ ಹೋಗುತ್ತಾ ಹೋಗಲ್ಲವಾ ಮುಂಬೈ? ಇದು ಫೈನಲ್ ಹೋಗುತ್ತೆ ಬಟ್ ವಿನ್ ಆಗಲ್ಲ. நீ நம்ம ஏனா ஆப்போனன்ட் சென்னை வந்தா வின் பண்ண மாட்டாங்க, மத்த யார் வந்தாலும் அடிச்சு தூக்கிட்டு போயிடுவாங்க மும்பை. நான் சொல்றேன் இந்த வருஷம் மும்பை குவாலிஃபை ஆகாது. சோ ஓகே பாப்போம். பாப்போம் ப்ரோ, பொறுத்திருந்து பாப்போம். குவாலிஃபை ஆகாதுன்னு சொல்லியிருக்கான்.
மும்பை ஃபேன்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா கீழே கபர்ல அருண் போய் கழுவி ஊத்துங்க. இன்னொன்னு இவங்க எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயரு. ஸோ எல்லா கிரவுண்ட்ல ஆடினவனுங்க தான் இவனுங்க. ரோஹித் சர்மா இஸ் நாட் குட் ஃபார்ம்ல இருக்காரு. ஆனா அவ்வளவு பழைய ரோஹித் சர்மா இல்ல. ரயான் ரிக்கல்டன் ஒரு சாம்பியன்ஸ் டிராஃபி ஆட்டு வந்துருக்காரு. இஸ் நாட் அ ப்ரூவன் கேண்டிடேட் இன் ஐபிஎல். திலக் வர்மா ஓகே. சூர்யா இதுக்கு முன்னாடி தான் சொல்ல போறீங்களா இவங்க இப்படி ஆடுவாங்கன்னு? இல்ல இப்ப ரீசன்ட் ஃபார்மே எடுத்துக்கினாலும் ரீசன்ட் ஃபார்ம் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பாருனா ஒண்ணுமே கிடையாது. பெருசா ஃபார்ம்ல இல்ல. இப்போதைக்கு திலக் வர்மா கூட தான் ஓரளவு ஃபார்ம்ல இருக்கான். திலக் வர்மாக்கும் ஒரு கை ஆங்கிள் ஆன் இன்ஜூரி இருக்குன்னு சொல்றாங்க. இன்ஜூரி இருந்து வரான். எப்படி ஆடுவான்னு தெரியாது. எல்லாரும் வந்து நான் தான் இல்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எங்கயோ எம்ஐ அடி வாங்குனாங்கன்னு வச்சுக்கோ, ஏஞ்சிக்கு இது ரொம்ப கஷ்டம். அது பும்ரா இல்லாம இவ்வளவு ப்ராப்ளம் சொல்றீங்களே, இதுக்கு அடுத்து ஆப்போசிட்ல வர டீமுக்கும் ப்ராப்ளம் இந்த மாதிரி இருக்கும்ல? இல்ல இவங்களுக்கு இன்ஜுரி கன்சர்ன் இருக்கு. பிளஸ் ஃபார்ம்ல இல்லாம இருக்காங்க இவங்க. பேட்டிங் என்னவோ பவர் இருக்கு. பட் ஆனா இவங்க யாருமே ஃபார்ம்ல இல்ல. புரியுதா விக்கி? ಬಾಲಿಂಗ್ ಬ್ಯಾಕಪ್ ಟ್ರೆಂಟ್ ಬೋಲ್ಟ್ ಇದಾನ. ಟ್ರೆಂಟ್ ಬೋಲ್ಟ್ ನಮ್ ಡಿಬೇಟ್ಗೆ ಬರುತ್ತೆ. ಟ್ರೆಂಟ್ ಬೋಲ್ಟ್ ಇರ್ತೀನಿ. ಓಕೆ, ಟ್ರೆಂಟ್ ಬೋಲ್ಟ್ 4 overs 50 runs ಬಂದಿದೆ ಅವನ ಓವರ್ಲ. ಬಹಳ ಕಮ್ಮಿ. ಒಂದೆರಡು ಮ್ಯಾಚಸ್ ಬರ್ಬೋದು ನಿನ್ಗೆ ಅಷ್ಟೇ. ಬಟ್ ಪವರ್ ಪ್ಲೇ ಅಲ್ಲಿ ವಿಕೆಟ್ ತೆಗಿತಾನೆ. ಟ್ರೆಂಟ್ ಬೋಲ್ಟ್ ಫಾರ್ಮ್ ಇಲ್ಲ ಅಂದ್ರೆ ಮುಂಬೈ ಅಷ್ಟೇ ಮುಗಿತು. ಬಟ್ ಅವ್ನ ರೀಸೆಂಟ್ ಫಾರ್ಮ್ ಚೆನ್ನಾಗಿದೆ. ಯಾಕಂದ್ರೆ ಅವನು ರೀಸೆಂಟ್ ಆಗಿ ಇದ್ರು ಯಾವುದು T20 ಆಡ್ತಿದ್ದಾನೆ. ILT ಆಡಿದಾನೆ. ILT ಇಂಟರ್ನ್ಯಾಷನಲ್ ஆடிதானே. ஹெவிலி டிபெண்ட் ஆன் ஒன்லி ட்ரெண்ட் போல்ட் மட்டும் தான். தீபக் சேகரும் அந்த அளவுக்கு எல்லாம் இது பண்ண முடியாது. தீபக் சேகரையும் நம்பவே முடியாது. தீபக் சேகரும் நம்பவே ஃபார்ம் வந்தா பிடிக்க முடியாது. ஃபார்ம்ல இல்ல. தீபக் சேகர் எப்படி போடுவாருன்னு சுத்தமா தெரியல. அதனால வந்து சாண்டர் எல்லா பிச்சிலுமே 4 over 24 ரன் குடுத்துட்டு கண்ட்ரோல் பண்ணிட்டு போயிடுவான். அதனால சாண்டர் இருக்கிற வரையும் மும்பைக்கு பிளஸ் தான். 4 over செக்யூர். 4 ஓவருக்கு 23 ரன் கொடுத்துட்டு விக்கெட் எடுப்பாரு எடுக்கலையா செகண்டரி. 4 ஓவருக்கு 24 ரன் அழகா போட்டு போயிடுவார் சாண்டர். பவர் பிளேல போறது தீபக் சேகர் போல்ட் இருக்காங்க. டெப்த் ஓவர்ல போறது யாரு இருக்கா? நல்ல क्वेश्चन. இப்போ ட்ரெண்ட் போல்ட் வந்து இப்போ பவர் பிளேலே 2 ஓவர் யூஸ் பண்றாங்க. மிடில் லெஃப்ட் பண்ணுவாங்க. திருப்ப டெத்ல ஒரு 2 ஓவர் யூஸ் பண்ணிப்பாங்க. ஆனா தீபக் சேகர் நீங்க டெத்ல போட முடியாது. ஆமா, போட் அடிச்சிராங்க. தீபக் சேகர் டெப்த்ல போட்டாருனா அதான் அந்த வான்கடே ட்ரூ பவுன்சிங் விக்கெட்ல கஷ்டம். நீ ரீஸ்டாப்ல எடுத்துட்டு வந்தீனாலும் கஷ்டம். இருக்காம்பா மறந்துட்டீங்களா ப்ரோ? ஹார்திக் பாண்டியா ஃபர்ஸ்ட் மேட்ச் பேன் ப்ரோ. ஹார்திக் பாண்டியா ஃபர்ஸ்ட் மேட்ச் பேன். ஆமா, ஹார்திக் பாண்டியா பவர் பிளேல தான் போட முடியும். டெப்த் எல்லாம் போட்டாருன்னா அவரோட வீடியோ ரீஸ்டாப்ல ட்ரெண்ட் போல்ட், தீபக் சேகர், மிச்சல் சாண்டர் பவர் பிளே இதுல டெத்ல போட மாட்டான். அவன் பவர் பிளேல முச்சிடுவான். வேற ஆப்ஷன் இல்லடா. எங்க வேற எந்த பவுலர் இருக்கான் சொல்லு? வேற யார் போடுவா? சொல்றான் இவனுக்கு அடி வாங்க போறானுங்கன்ற பவர் பிளேல. சரி லாஸ்ட் பவர் பிளே வாங்குவாங்க. டெப்த் ஓவர் அடி வாங்குவாங்க. அவ்வளவுதான். டெத்ல அடி வாங்க போறாங்க. பவர் பிளேவும் அவங்க வந்து பார்த்து ஆட்டாங்கன்னா பவர் பிளேவும் செட் ஆகும். மெய்யே T20னாலே அடிச்சு ஆடுறதுதான். எந்த பவர் பிளே அந்த மேட்டர்லாம் கிடையாது. இவங்க கிட்ட பவுலிங் இப்போ வீக்கா தான் இருக்கு. மும்பை வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் தோக்குவாங்க. ஃபர்ஸ்ட் 2-3 மேட்ச் தோக்குவாங்க. அது நல்லா தெரிஞ்ச விஷயம். இவங்க தோக்கத்துக்கான சான்ஸ் நிறைய இருக்கு. லாஸ்ட் 8 மேட்ச் வின் பண்ணணும். அவங்க 16 பாயிண்ட் எடுத்து உள்ள போனோம்னா செமிஃபைனல் வர கிடையாது. இந்த வச்சு செமிஃபைனல் கண்டிப்பா வருவாங்க மும்பை. நோட் பண்ணி வச்சுக்க. சரி பாப்போம். ஆனா எனக்கு என்னவோ இவனுக்கு பும்ரா வர வரையும் அடி வாங்கறதுக்கான சான்சஸ் நீ சொன்னதுல கன்ஃபார்ம் உண்மைதானா? ஏன்னா பும்ரா மாதிரி ஒரு எக்ஸ் ஃபேக்டர் பிளேயர்லாம் கிடையாது. நீ டெப்த்துக்கு 1 ஓவர் தான் ட்ரெண்ட் போல்ட் வச்சுக்க முடியும். இல்ல இப்ப பும்ரா இல்லன்னா 2 ஓவர் நீ வச்சுதான் ட்ரெண்ட் போல்ட்டுக்கு 2 ஓவர் வச்சுதான். நீ ட்ரெண்ட் போல்ட் டெப்த் எல்லாம் போட்டா கீச்சிடுவானுங்கண்ணா. அது மாதிரி எல்லா டீம்ல ஒரு ஹிட்டர்ஸ் இருக்காங்க. ஓகேவா, டெத்ல அடிக்கிறதுக்கு. பட் இப்படியும் இருக்கலாம். ஒரு டெத்ல ட்ரெண்ட் போல்ட் செமையா போடலாம். செமையா போட்டு ரெஸ்ட்ரிக்ட் பண்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஆனா எத்தனை ஓவர்னா ட்ரெண்ட் போல்ட் டெப்த்ல போட முடியும்? 2 ஓவர் டெத் இருக்குறாருன்னு வெச்சுக்கோ. ரீஸ்டாப்ல 2 ஓவர் கீச்சிடுவானுங்கண்ணா. ரீஸ்டாப்ல ஒரே கீச்சிடுவானுங்கண்ணா. சரிதான்டா. பட் ஆனா உனக்கு வேற ஆப்ஷன் இல்லாத போது நீ அவங்கள தான் ட்ரை பண்ணி ஆகணும். பட் அவன் நல்லா போறதுக்கும் சான்ஸ் இருக்கு. ஓகேவா, ஒரு பவுலர் எப்பயுமே அடி வாங்க மாட்டான்.
எப்பவுமே ஆடுவாங்க. அதுதான் மெயின். இப்ப சொன்ன பாரு இது பாயிண்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எந்த பிளேயர் இந்த வருஷம் மும்பை இந்தியன்ஸ்ல எக்ஸ் ஃபேக்டர் பிளேயர்ன்றத கமெண்ட் பண்ணிட்டு போங்க.